ஆறுமுகம், வள்ளி உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுக்கு உங்க பதில் என்ன? அவங்க சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க பொய் வரான. சிந்து பைரவி நாளையோட ப்ரோமோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து பைரவி என்ன பண்ணுறா, வள்ளியோட குழந்தைய கரெக்டாக வந்து நிற்க வச்சு ஜட்ஜிக்கிட்ட இது பண்ணிடுறா. உடனே குழந்தை உண்மையாக சொன்னேன். உடனே டக்குன்னு வள்ளிக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என்னடா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கடைசி என்ன பண்ணுறா, அழுது உடனே வந்து கையெடுத்து கும்பிட்டு இந்த மாதிரி வந்து நான் பண்ணது தப்பு தான், இந்த மாதிரி வந்து இதை யார் பண்ண வச்சானா, இந்த போலீஸ் தான் இவர் தான் பண்ண வச்சு, இவர் தான் ரிப்போர்ட்டை மாற்றி இந்த மாதிரிலாம் சொன்னி, ஏன்னா என்னோடய கேஸ் ஒரு 10 இருக்குது, அதை எப்படியாச்சும் இது பண்ணுறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணார், என்னை மன்னிச்சிருங்க, வேறு வழி தெரில எனக்கு, அவர் என்ன இல்லைனா 5 வருஷம் ஜெயிலில் போட்டுருன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினார், அந்த இதுக்காக தான் நான் வந்து இப்படி ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு வந்து கோர்ட்டில் ஜட்ஜ் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு அதிகாரத்தில் இருக்க போலீஸே இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆறுமுகத்தை வந்து சந்தன நிறுவனம் எதுவுமே இல்லாமல் சொல்லிட்டு அதை விடுவிச்சுட்டு உடனே வந்து வள்ளி என்ன பண்ணுறாங்க, வள்ளிக்கும் வந்து அங்கே தண்டனை கொடுக்குறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் கரெக்டாக சஞ்சய்க்கும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சஞ்சயை வந்து 14 நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து வைக்க நடத்தணும்னு சொல்லிட்டு இது பண்ணி அவனுக்கும் ஒரு மாதிரி இது கொடுத்துட்றாங்க. ஆர்டர் கொடுத்தோடனே உடனே அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. அப்போ இந்த பிரச்சனை எல்லாமே வந்து பைரவி தெரிஞ்சுட்டு, ஓகே இவ்வளோ நாள் நம்ம சஞ்சய் நல்லவன் நினச்சிருந்தான், ஆனால் அவன் தான் இவ்வளோ பெரிய போய் உண்மையான காரணம் போல இருக்குது அப்படின்னு அப்படியே ஷாக் ஆகுது அவளுக்கு. அப்படி ஒன்று இது ஒரு பக்கம் இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அங்கே ஆல்ரெடி கூட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு பார்த்துட்ருக்கா. ஐயோ நம்ம பையனை இவ்வளோ தப்பு இவ்வளோ பண்ணிட்டோமே, நம்ம பண்ணது எல்லாமே தப்பு தான், நம்ம பையன்கிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு உடனே இது ஒரு பக்கம் இருக்கும்போது கரெக்டாக வந்து பைரவிக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு தெரியும் ஆறுமுகம் நீ எந்த தப்பாக பண்ணியிருக்க மாட்டேன், நான் கரெக்டாக சொன்னல. உடனே ஆறுமுகம் சொல்கிறான், அந்த பைரவி எனக்கு தெரியும், நீ வந்து எப்படியா எனக்கு கடைசி நேரத்தில் உடனே எனக்கு காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி இது பக்கம் கரெக்டாக இருக்கும்போது கரெக்டாக அன்னபூர்ணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை மன்னிச்சிட ஆரம்பம், நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூட உன்னை நம்பியிருக்கணும் நான், ஆனால் நான் ரொம்ப இது பண்ணிட்டேன், என்னை ரொம்ப மன்னிச்சிடேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே வந்து பைரவியும் வந்து உடனே பைரவி லைட்டாக வந்து அப்படியே ரொமான்ஸ் அப்படியே இதுவாகுது. உடனே ஆரம்பம் ரொம்ப நல்லா வந்தான், சரி நம்ம இத்தனை நாள் இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் நம்ம அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க மனசுலேயும் ஒரு இது தோணுது. உடனே இந்த பக்கம் ஆரம்பத்துக்கும் வந்துச்சு, பைரவி மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறது நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கான். எப்படியாச்சும் இவங்க 2 பேரும் அடுத்த ப்ரோமோவில் எப்படியா இது பண்ணி சேருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.